welcome to code dismantling. And in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா what is mean by global functional and block scope. Yeah, so JavaScriptல variables வேற scopeல இருக்கும் and அந்த scope தான் அந்த variable எங்க access பண்ண முடியும்னு தீர்மானிக்கும். so என்னென்ன scope இருக்குன்னா global, functional and block scope. Three types of scopes இருக்கு. first global scope னா என்னன்னு பார்ப்போம். global scope னா ஒரு block இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவுட் சைடில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாமே குளோபல் ஸ்கோப் தான். குளோபல் ஸ்கோப்பில் இருக்கிற வேரியபிள்ஸ் எங்கே வேணாலும் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் போத் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயும் ஆஸ் சேம் ஆஸ் வெளியவும். யா, தென் ஃபங்க்ஷன் ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷனுக்கு உள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஸ்கோப் தான். அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்கோப்பில் டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பிளாக் ஸ்கோப். பிளாக் ஸ்கோப்னா லெட் அண்ட் கான்ஸ்ட் யூஸ் பண்ணி கர்லி பிரேசஸ்குள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸை தான் பிளாக் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளாக்குக்குள்ளே டிக்ளேர் பண்ணுற வேரியபிள்ஸை அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஜாவா ஸ்கிரிப்டில் பிளாக்னு எதை சொல்கிறாங்கன்னா கர்லி பிரேசஸை தான் ஒரு பிளாக்னு சொல்கிறாங்க.